அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று தை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, தசமி திதி 2:39 பகல், பின்னாடி ஏகாதசி, கார்த்திகை நட்சத்திரம் 7:46, பின்னாடி ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இது பூரா மகரத்தில் இருக்கு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துட்டாரு. குரு மிதுனத்தில் இருக்காரு. கேது சிம்மத்தில் இருக்கு. இதான் இந்த கிரகங்களுடைய நிலை. இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். அது நன்மை இல்லை. ஆனால் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது ஒரு நல்ல பலன் தரும். அதனால் அவர் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 11 சனி ராகு இருக்கு, அதுவும் நன்மை. 10 4 கிரகங்கள் இருக்கிறது, அதுவும் நன்மை. அதனால குரு பகவான் இருக்கும் இடம் சரியில்லாட்டாலும் குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மேஷராசிக்கு அருமையான நாள், நல்ல அருமையான பலன்களே இன்று தரும். அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. 3-4 குருவுக்கு நன்மை இல்லைன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல வருகின்ற பொழுது 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும், இந்த 10-11 கிரகங்கள் இருப்பதாலும், 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருப்பதாலும் மேஷராசிக்கு அருமையான நாள். ரிஷபராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு குருபகவான் 2ஆம் இடத்தில் இருக்காரு. உங்களுக்கு நட்பு கிரகமான சந்திரன் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்றிருக்காரு, அதுவும் நல்லது. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் சாணம் நன்றாக இருக்கும். நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலம் இல்லை. உங்களுக்கு 2ஆம் அதிபதி பலமாக இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களை ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்களே கிடைக்கும். கடகராசி என்பவர்களை உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக பண்ணுங்க. இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. வையாசி வரையும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். குருபான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார், அது நன்மை இல்லை. மனைவி கணவனுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக இருந்துங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களை குருபான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, நன்மை செய்வார். கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருப்பார். கெட்ட பேர்களை ஏற்படும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப பவ்யமாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஜாக்கிரதை. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு அவங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம். இப்போ 80 வயசில் ஒருத்தர் துளாராசிக்காரங்க, அவருக்கு என்னன்னா நோய் நொடி இல்லாமல் நலமுடன் வாழ்வார். அதுதான் அவருக்கு நல்ல காரியம். நல்லபடியாக நடமாடிட்டு இருக்கணும், அதுதான் நல்ல காரியம். குழந்தைகளுக்குன்னா படிப்பு வரும், நடுத்தர வயதுனா திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், இப்படி தொழில் துவங்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். அன்பான விருச்சிக ராசி என்பதில் புதுசாக எதையும் செய்யாதீங்க. இன்னொரு 3 மாதம்தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக முதல் பண்ணிவிட்டு எனக்கு அட்டம குரு என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டேன்னு நட்டப்படுத்தி உங்களை யாரும் செய்ய சொன்னால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், நல்லதெல்லாம் நடக்கும். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த 7 சனி மாசி மாதம் 22ஆம் தேதி தான் இருக்குது. அதன் பிறகு சனி பயிற்சி உங்களுக்கு மகர ராசிக்கு சனி முடிஞ்சிருது. உங்களுக்கு நல்ல நேரம். குருவும் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. கும்பராசி என்பவர்களே,
உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. உங்களுக்கு குருபான் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ஜென்மச்சனி இப்போ விலக போகுது. மாதம் 22ஆம் தேதியோட 7.5 முடிஞ்சிருது. மீனராசி என்பது உங்களுக்கும் 7.5 இருக்கிறது. விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் நன்றாக இருக்கும். குருவுடைய பார்வை எந்த இடத்துல பாடுதோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும். அதனால் மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்தை உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும். அதை மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அன்பான நேயர்களை நாம் முக்கியமாக ஒரு இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல வசதியாக இருக்கான், ஒரு மனிதன் கஷ்டப்படுறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நாம் ஆய்வுப்பட்டோம்னா, ஒரு மனிதன் நடுத்தரமாக இருக்கான், ஒரு மனிதன் தொழிலில் கொடி கட்டி அதுக்கு அந்த பெரியவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். அவனவருக்கு என்னென்ன கிடைக்கணும், யார் யார் எப்படி இருப்பாங்க எல்லாத்திலையும் கருவிலே நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது. அதனால் ஒரு முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறேன். அந்த ஜாதகத்தில் லெக்கணம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த லெக்கணத்தை பேஸ் பண்ணி அதிலிருந்து நமக்கு ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நிறைவாக வாடுகிறான் என்றால் அவனுக்கு அந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். 2ஆம் இடம் தனம். அந்த 2வது வீட்டுக்குரிய இப்போ மேஷ லக்னம்னு வச்சுங்களேன். மேஷ லக்னம்னா 2வது வீடு ரிஷபம். அப்போ அந்த ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறணும், இல்லைன்னா நட்பு என்ற நிலையிலேயாவது இருக்கணும். அது ஒரு பெரிய அமைப்பு. அடுத்து தனகாரகரான குரு பலமாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு மேஷராசி குரு 9ஆம் அதிபதி, அதனால் அவன் உச்சம் பெறணும். இந்த 2 நிலைமையும் அவன் ஜாதகத்தில் இருந்துன்னா, 2ஆம் அதிபதி சுக்கிரனும் தனகாரகன் குருவும் உச்சம் பெற்றுட்டான்னா அவனுக்கு பொருளாதார கஷ்டமே வராது. குழந்தை பாக்கியம் தடை இருக்காது. சுகமான வாழ்வு குறையாது. ஒரு மனிதன்கிட்ட பொருளாதாரம் நிறைய வந்துட்டுன்னா அவன் சுகத்தை விலைக்கு வாங்கிவிடுவான். இயற்கையான சுகத்தை விலைக்கு, செயற்கையான சுகத்தை தான் விலைக்கு வாங்க முடியும். அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அது அப்பால் போயிடுவோம். அதனால் பொருளாதாரம் நமக்கு எவ்வளோ நிறைவாக இருக்கிறதோ அவன் நல்ல வழிகளை அவன் தர்மம் முறைப்படி அவன் செய்து கொண்டானேயானால் நிம்மதியாக வாழலாம். அப்போ அவன் சிறப்பாக இருக்கணும்னா இந்த 2 வழி இருக்குது. 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும், தனக்காரகனும் பலமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் மேஷம் இருக்கணும், 2ல் சனி ராகு இருக்குது அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை தான். பிரச்சனைன்னா என்னென்னு கேட்டால் குடும்ப பிரச்சனை உண்டு. மனைவி ஒரு ஆணாக இருந்தால் மனைவி மரணமடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் கணவன் மரணமடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும். ஒரு ஜாதகத்தில் அவன் மட்டும் நல்ல நம்பசியமாக இருக்கான், அவனுக்கு கொடி கட்டி பிறகுறான். அதோட 10ஆம் இடம் தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா மகரம். மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்கே இருக்கணும்? உச்சம் பெறணும், 10ஆம் இடத்துல இருக்கணும். உச்சம் பெறணும்னா அவன் 6ல் இருக்கான். 6ல் போய் உச்சம் பெறக்கூடாது. 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் தொழிலில் போட்டி பொறாமை எதிர்ப்புலாம் இருக்கும். அவன் சொந்த வீட்லேயே ஆட்சியில் இருக்கணும், மகரத்தில் இருக்கணும். 10ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தொழில் அவனுக்கு ஓஹோன்னு இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய், குரு, ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இருக்கணும், சந்திரன் இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு கிரகம் 10ல் இருந்தால் அவனுக்கு தொழில் சாணம் பிரமாதமாக இருக்கும். 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். 11ல் இருக்கலாம், 10ஆம் அதிபதி 11ல் இருக்கலாம். தொழிலில் நல்ல இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அவனுக்கு எப்படி இருக்கிறது, அவன் சொந்த தொழில் செய்யலாமா, பொருளாதாரத்தில் அவனுக்கு எப்படி இருக்கிறான், இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும். இதெல்லாம் நம்ம ஒரு பொருத்தம் பார்க்கின்ற பொழுதே இந்த கணக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது யாருமே இந்த கணக்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அவனுக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கா, ஆரோக்கியம் நன்றாக இருக்கா, அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது இல்லை. பஞ்சாங்கத்தில் இருக்கிற பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அப்படின்னா பால் மரம் இருக்குது, பட்டை மரம், பால் மரம் இருந்தால் குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான கருத்து, அதெல்லாம் முட்டாள்தனமான கருத்து. 2 பேருக்கும் பால் மரமாக இருக்கா, குழந்தை இல்லை. அது எப்படி 2 பேரும் பால் மரமாக இருக்கிறது குழந்தையே இல்லையே? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
ஜாதகத்தில் புத்திர ஸ்தானம் பலமாக இல்லை, புத்திர காரகன் பலமாக இல்லை, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதை மட்டும் பார்த்துட்டு இப்படிலாம் எழுதி கொடுக்குறாங்க. இதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, பிரபலமான ஜோசியர் கூட்டம் நிறைய இருக்குது, அதனால் அவர் சொல்லிட்டாருன்னு ஏமாந்து திரும்ப நல்லா படித்தவர் கூட தப்பு பண்ணுறாங்க. படித்தவர்கள் தான் இப்பொழுது நிறைய தப்பு பண்ணுறாங்க. படிக்காதவங்க பயப்படுறாங்க, படித்தவர்கள் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அன்பான நேயர்களே, ஒருவன் வசதியாக வாகன யோகம் இருக்கணும்னா அவனுக்கு 4ஆம் இடம் பிரமாதமாக இருக்கணும், வீடு நிலைக்கணும், வாகனம் நன்றாக இருக்கணும், வாகன யோகம் இருக்கணும், வீடெல்லாம் விற்கக்கூடாது, நிலம் இருக்கணும், இதுக்கெல்லாம் 4ஆம் அதிபதி பலமாக இருக்கணும், 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குமேயானால் அவனுக்கு நிலம், வீடு, வாகன யோகம் எல்லாம் உண்டு. 4ஆம் அதிபதி 5ல் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி 7ல் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி 9ல் இருந்தாலோ பிரமாதமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு சில கணக்கு இருக்குது. அன்பான நேயர்களே, நாம் ஜாதகத்தை நன்றாக நல்ல ஒரு ஜோதிடரை அணுகுங்கள். இந்த கோச்சார பலனை மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க. கோச்சார பலன் 10% தான் வேலை செய்யும். லக்னம் பேசிக்கு, தசாபுத்தி அந்தர வரை நம்ம பார்க்கணும், அதுதான் நமக்கு நடக்கும். ஜாதகத்தில் உள்ள திசை புத்தியின் படி தான் நமக்கு ஜாதகங்கள் கிரகங்கள் நடக்கும். இதில் நிறைய இந்த டிவிலையும் யூடியூப்லேயும் போட்டு நிறையா அப்படி நடக்கும், கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கொட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு செய்வோம், நமக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், நமது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களே, நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும், என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும், அன்னை முத்துமகாமரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.